இப்ப ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், விஜய் தான் பெரும்பான்மை ஜெயிப்பார். கண்டிப்பா சார். புரியுதா? இப்ப ரீஎலெக்ஷன் வந்தா பெரும்பான்மை விஜய் ஜெயிப்பாரு. அப்ப விஜயோட இமேஜ் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகணும். அப்ப விஜயோட இமேஜ் எப்ப டேமேஜ் ஆகும்னா, ஆட்சிக்கு வந்தவொடனே, பொறுப்புக்கு வந்தவொடனே எந்த ஒரு அரசாங்கமும் ஃபுல் ஃபிளெஜ்டா இயங்க முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏன்னா இவங்க வந்து நியூ, இதுக்கு முன்னாடி இவங்க அதிகாரத்துல இருந்தவங்க இல்ல. அதிகாரத்துல இருந்து பலந்தின்னு கொட்டப்பட்ட திமுக அதிமுகவே அதிகாரத்தை கையில கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசங்களுக்கு ததிங்கத்தான் போடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியோட பிழைகள் இருக்கும், இவங்களுக்கு வேண்டப்படாத அதிகாரிகள் இருப்பாங்க, இந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி இவங்களோட சிஸ்டம்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில எதிர்கட்சிக்கு சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து பதவி மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சே எப்போ விடுவாங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் தான். 1 வருஷம் ஆயிரும். ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா எந்த ஒரு அரசியல், எந்த ஒரு அமைப்பு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாலும் ஒரு டிப் இருக்கும், மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கும். இந்த வெறுப்பு விஜய் மேல என்னைக்கு வருதோ அன்னைக்கு விஜயோட ஆட்சியை கலைச்சு விட்டா அன்னைக்கு டிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.